ஹலோ ஆல். கலைச்சொல் பேரகராதி வரலாறு சார்ந்த கலைச்சொற்களோட கன்டினியூ வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக ஜெனரி அப்படிங்கிறது வகைமை, வகையினம். இதுதான் ஜெனரி. அதாவது இலக்கிய வகைமை, அப்புறம் வகையினம். ஜெனுஃப்ளெக்ட் அப்படின்னா மண்டியிடு. ஜெனுஃப்ளெக்ட்டுங்கன்னா மண்டியிடு. ஜியோசென்ட்ரிசம் அப்படின்னா புவிமைய கோட்பாடு தான் ஜியோசென்ட்ரிசம். ஜியோசென்ட்ரிசம்னா புவிமைய கோட்பாடு. ஜியாகிரஃபி அப்படிங்கிறது புவிப்பரப்பியல். ஜியாலஜி அப்படின்னா நிலவியல். ஜியாகிரஃபினா புவிப்பரப்பியல். ஜியாலஜி அப்படிங்கிறது நிலவியல். ஜியோ பொலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது உலக அரசியல். ஜியோ பொலிட்டிக்ஸ் அப்படின்னா உலக அரசியல். ஜெராண்டோக்ராசி அப்படிங்கிறது முதியவர் ஆட்சி தான் ஜெராண்டோக்ராசி, முதியவர் ஆட்சி. ஜெஸ்டால்ட் அப்படிங்கிறது முழுமை. கிளாசியர் அப்படின்னா பணியாறு. கிளாசியர்னா பணியாறு. காஸ்பல் அப்படிங்கிறது நற்செய்தி, அதாவது ஏசுநாதர் நற்செய்தின்னு சொல்லியிருக்காங்க. காஸ்பல் அப்படின்னா நற்செய்தி. காஸ்பல் நற்செய்தி. கிராண்ட் நரேட் அப்படின்னா பெருங்கதை பாடல் தான் கிராண்ட் நரேட், பெருங்கதை பாடல். கிராஃப்னா வரைகட்டம். கிராஃப் அப்படிங்கிறது வரைகட்டம். கிரேட் ட்ரெடிஷன் அப்படிங்கிறது பெருமரபு. கிரேட் ட்ரெடிஷன் அப்படின்னா பெருமரபு. ட்ரெடிஷன் அப்படிங்கிறது மரபு சார்ந்தது அந்த மாதிரி. அப்புறம் கியூரில்லா அப்படின்னா கொரில்லா அப்படின்னா கொரில்லா போர் முறை. கொரில்லா போர் முறை. சிறு சிறு கும்பல்களாக திடீர் தாக்குதல்னு சொல்லியிருக்காங்க. கொரில்லா போர் முறை. கில்ட் அப்படிங்கிறது வணிகக்குழு. கில்டுனா வணிகக்குழு. கில்லோடைன் அப்படின்னா தலைவெட்டு எந்திரம் தான் கில்லோடைன், தலைவெட்டு எந்திரம். கன் பவர் அப்படின்னா வெடிமருந்து. கன் பவர் அப்படிங்கிறது வெடிமருந்து. கன் பேரல் அப்படின்னா துப்பாக்கி குழல் தான் கன் பேரல், துப்பாக்கி குழல். கன் போட் அப்படிங்கிறது சிறு பீரங்கி போர்க்கப்பல் தான் கன் போட். கன் பேரல் அப்படிங்கிறது துப்பாக்கி குழல். கன் பவுடர் அப்படின்னா வெடிமருந்து. கன் போட் அப்படின்னா சிறு பீரங்கி போர்க்கப்பல். கன் கேரியேஜ் அப்படின்னா பீரங்கி வண்டி தான் கன் கேரியேஜ், பீரங்கி வண்டி. கன் ஃபயர் அப்படிங்கிறது துப்பாக்கி சூடு தான் கன் ஃபயர். ஹேபிட்டட் அப்படின்னா வாழிடம். ஹேபிடேஷன் அப்படிங்கிறது உறைவிடம். ஹேபிட்டட்னா வாழிடம், ஹேபிடேஷன் அப்படிங்கிறது உறைவிடம். கேஜியோகிராஃபி அப்படின்னா திருத்தொண்டர் வாழ்க்கை வரலாறு, புகழுரை தான் கேஜியோகிராஃபி. ஹேலோ அப்படின்னா ஒளிவட்டம். ஹேலோனா ஒளிவட்டம். ஹேரம் அப்படிங்கிறது அந்தப்புறம். ஹாரம் அப்படின்னா அந்தப்புறம். ஹாரம் அப்படிங்கிறது அந்தப்புறம். ஹேர்லாட் அப்படிங்கிறது பறத்தை. ஹேர்லாட்னா பறத்தை. ஹார்வெஸ்ட் அப்படின்னா அறுவடை. ஹார்வெஸ்ட்டுங்கிறது அறுவடை. ஹெடோனிக் அப்படின்னா இன்ப நாட்ட. ஹெடோனிக்னா இன்ப நாட்ட. ஹெடோனிசம் அப்படின்னா இன்ப நாட்டவியம். ஹெடோனிக் அப்படின்னா இன்ப நாட்ட. ஹெடோனிசம் அப்படிங்கிறது இன்ப நாட்டவியம். ஹெஜ்மோனி அப்படின்னா மேலாதிக்கம். ஹெஜ்மோனினா மேலாதிக்கம். ஹெலியோசென்ட்ரிக் அப்படிங்கிறது சூரிய மைய. ஹெலியோசென்ட்ரிக்னா சூரிய மைய. ஹெலியோலித்திக் அப்படின்னா கதிரவன் வழிபாட்டு, கதிரவன் கல் வழிபாட்டு நாகரி தான் ஹெலியோலித்திக். கதிரவன் வழிபாட்டு, கதிரவன் கல் வழிபாட்டு நாகரி. அப்புறம் ஹெலனிக் அப்படின்னா கிரேக்க. ஹெலனிக் அப்படிங்கிறது கிரேக்க. ஹெலனிஸ்டிக் அப்படின்னா கிரேக்கர் சார். ஹெலனிஸ்டிக் அப்படிங்கிறது ஹெலனிஸ்டிக் அப்படிங்கிறது கிரேக்கர் சார். ஹெலாட் அப்படின்னா அடிமை வகுப்பினர் தான் ஹெலாட். இங்கே ஹார்லாட் அப்படிங்கிறது பறத்தை, இங்கே ஹெலாட் அப்படின்னா அடிமை வகுப்பினர். ஹெமிஸ்பியர் அப்படின்னா புவி அரைக்கோளம் தான் ஹெமிஸ்பியர். ஹெப்டார்ச்சி அப்படின்னா எழுவர் ஆட்சி தான் ஹெப்டார்ச்சி அப்படிங்கிறது எழுவர் ஆட்சி. ஹியரெடிட்டரி அப்படின்னா மரபுரிமையாக வருகிறதா ஹியரெடிட்டரி, மரபுரிமையாக வருகிற. ஹெர்மியூனூட்டிக்கல் அப்படிங்கிறது உரை விளக்க முறை. ஹெர்மியூனூட்டிக்கல் அப்படின்னா உரை விளக்க முறை. ஹியரெடிட்டரி அப்படிங்கிறது மரபுரிமையாக வருகிற. ஹெர்மியூனூட்டிக்கல் அப்படின்னா உரை விளக்க முறை. ஹெர்மிட்டேஜ் அப்படின்னா துறவி மடம் தான் ஹெர்மிட்டேஜ். கியூரிஸ்டிக்ஸ் அப்படின்னா கற்றல் ஊக்குவிப்பு. கியூரிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது கற்றல் ஊக்குவிப்பு. ஹைராக்கி அப்படின்னா படிமுறை, படிவரிசை தான் ஹைராக்கி. ஹைரோக்ளிபிக்ஸ் அப்படிங்கிறது மறைபொருட்குறியீடு, எகிப்திய முறை. ஹைராக்கி அப்படின்னா படிமுறை, வரிசை முறை. ஹைரோக்ளிபிக்ஸ் அப்படிங்கிறது மறைபொருட்குறியீடு. ஹின்சைட் அப்படின்னா பின்னறிவு தான் ஹின்சைட்னா பின்னறிவு. ஹிஸ்டாரியன் அப்படின்னா வரலாற்றாசிரியர், வரலாற்றாளர் தான் ஹிஸ்டாரியன். ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம் அப்படின்னா வரலாற்று பொருள் முதல்வாதம். ஹிஸ்டாரியன் அப்படின்னா வரலாற்றாசிரியர், வரலாற்றாளர். ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம் அப்படிங்கிறது வரலாற்று பொருள் முதல்வாதம். ஹிஸ்ட்ரிசிட்டி அப்படின்னா வரலாற்று தன்மை. ஹிஸ்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது வரலாற்று தன்மை. ஹிஸ்ட்ரியோகிராஃபி அப்படின்னா வரலாற்றியல். ஹிஸ்ட்ரியோகிராஃபினா வரலாற்றியல், வரலாற்று வரைவியல்.
ஹோலிசம் அப்படின்னா முழுமை படைப்பு கோட்பாடு தான் ஹோலிசம். முழுமை படைப்பு கோட்பாடு. ஹோலோகாஸ்ட் அப்படிங்கிறது அதாவது இனப்படுகொலை தான் ஹோலோகாஸ்ட். இனப்படுகொலை ஹோலோகாஸ்ட். ஜீனோசைடு அப்படின்னாலும் இனப்படுகொலை தான். ஜீனோசைடு அப்படின்னாலும் இனப்படுகொலை. அப்புறம் எத்னிக் கிளீனிங் அப்படின்னாலும் இனப்படுகொலை தான். அப்புறம் ஹோலோகாஸ்ட் அப்படின்னாலும் இனப்படுகொலை. ஹாரிசன் அப்படின்னா அடிவானம் அறிவெல்லை தான் ஹாரிசன். ஹரிசாண்டல் அப்படின்னா கிடை. ஹரிசாண்டல் அப்படிங்கிறது இப்படி கிடைமட்டமாக. ஹார்டிகல்ச்சர் அப்படின்னா தோட்டக்கலை தான் ஹார்டிகல்ச்சர். ஹாஸ்டேஜ் அப்படின்னா பிணையாளி. ஹார்டிகல்ச்சர்னால் தோட்டக்கலை, ஹாஸ்டேஜ் அப்படிங்கிறது பிணையாளி. ஹாஸ்டிலிட்டி அப்படின்னா பகைமை தான் ஹாஸ்டிலிட்டி. ஹியூமனிசம் அப்படின்னா மனிதநேயம். மனிதநேயம். ஹியூமனிடேரியன் அப்படின்னா அருளிறக்க பண்பாளர். மனிதநேயர் தான் ஹியூமனிடேரியன்னா அருளிறக்க பண்பாளர், மனிதநேயர். ஹண்டர் கேதரர் அப்படின்னா வேட்டுவ உணவு திரட்டி தான் ஹண்டர் கேதரர். ஹைப்பர்போல் அப்படின்னா உயர்வு நவிர்ச்சி தான் ஹைப்பர்போல். ஹைப்போதிசிஸ் அப்படின்னா கருதுகோள். ஹைப்பர்போல்னா உயர்வு நவிர்ச்சி, ஹைப்போதிசிஸ் அப்படின்னா கருதுகோள். ஹைப்போதெட்டிக்கலி அப்படிங்கிறது கருதுகோளியலாக. ஹைப்போதெட்டிக்கலி அப்படின்னா கருதுகோளியலாக. ஐசேஜ் அப்படின்னா பனியூழி தான் ஐசேஜ். ஐகான் அப்படின்னா உருவசிலை, திருவுரு தான் ஐகான். ஐகானிசேஷன் அப்படின்னா திருவுருவாக்கம். ஐக்னோகிளாசம் அப்படின்னா உருவ வழிபாட்டு எதிர்ப்பு, புனிதங்களை உடைத்தல். ஐக்னோகிளாசம் அப்படிங்கிறது உருவ வழிபாட்டு எதிர்ப்பு, புனிதங்களை உடைத்தல். ஐடியலிசம் அப்படின்னா கருத்துசார் கொள்கை, லட்சியவாதம், கருத்து முதல்வாதம் தான் ஐடியலிசம். இங்கே ஐக்னோகிளாஸ்ட் அப்படின்னா சிலை உடைப்பவர். ஐக்னோகிளாசம் அப்படின்னா புனிதங்களை உடைத்தல். ஐக்னோகிளாஸ்னா சிலை உடைப்பவர். ஐடியலிசம் அப்படின்னா கருத்துசார் கொள்கை, லட்சியவாதம், அப்புறம் கருத்து முதல்வாதம். ஐடென்டிட்டி அப்படிங்கிறது அடையாளம், முற்றொருமை. ஐடென்டிட்டி அப்படின்னா அடையாளம், முற்றொருமை. ஐடியாலஜி அப்படின்னா கருத்தியல். ஐடோல் அப்படின்னா தெய்வ உருவம். ஐடோலாட்ரி அப்படின்னா உருவ வழிபாடு தான் ஐடோலாட்ரி. இல்லெஜிட்டிமேட் அப்படிங்கிறது முறைகேடான. இல்லுமினேட் அப்படிங்கிறது ஒளியேற்று விளக்கமளி தான் இல்லுமினேட்னா என்னது? ஒளியேற்று விளக்கமளி. அப்புறம் விளக்கமளி. இல்யூஷன் அப்படின்னா மாயத்தோற்றம், மாயை தான் இல்யூஷன். இல்லுஸ்ட்ரேட் அப்படிங்கிறது எடுத்துக்காட்டு வாயிலாக விளக்கமளி தான் இல்லுஸ்ட்ரேட். இமேஜ் அப்படின்னா மனப்படிமம். இமேஜ் அப்படிங்கிறது படிமம். இமேஜ்னா படிமம், மனப்படிமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இம்மானண்ட் அப்படின்னா இம்மானண்ட் அப்படிங்கிறது இயல்பாக உள்ள. இம்மெமோரியல் அப்படின்னா நினைவுக்கு எட்டாததா இம்மெமோரியல். இம்மிக்ரேட் அப்படின்னா பிற நாட்டில் குடியேறு. இம்மைக்ரேட் அப்படின்னா பிற நாட்டில் குடியேறு, புலம்பெயர். இம்மெமோரியல் அப்படின்னா நினைவுக்கு எட்டாத. இம்மைக்ரேட் அப்படின்னா பிற நாட்டில் குடியேறு, புலம்பெயர். இம்பேலி அப்படின்னா கழுவேற்று. இம்பேலி அப்படின்னா கழுவேற்று. இந்த சமணர்களை கழுவேற்றுதல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம்ல, அந்த மாதிரி அதுதான் இம்பேலி அப்படிங்கிறது கழுவேற்று. இம்பீச்மெண்ட் அப்படின்னா பெரும் அரசியல் குற்றச்சாட்டு தான் இம்பீச்மெண்ட், பெரும் அரசியல் குற்றச்சாட்டு. அப்புறம் இம்பீரியலிசம் அப்படின்னா பேரரச கோட்பாடு ஏகாதிபத்தியம். பேரரச கோட்பாடு ஏகாதிபத்தியம். இம்பெரியாலிஸ்ட் அப்படின்னா பேரரசு கோட்பாட்டாளர் ஏகாதிபத்தியவாதி. இம்போர்ட்னா இறக்குமதி. இம்போர்ட் அப்படிங்கிறது இறக்குமதி. எக்ஸ்போர்ட் அப்படின்னா ஏற்றுமதி. இம்போவெரிஸ் அப்படின்னா ஏழ்மையாக்கு. இம்பாவரிஸ் அப்படிங்கிறது ஏழ்மையாக்கு. பாவர்ட்டினா வறுமை, ஏழ்மைன்னு சொல்லுவோம். இம்பாவரிஷ் அப்படின்னா ஏழ்மையாக்கு. இம்பிரெக்னபிள் அப்படின்னா அகமூட்ட முடிந்த, சினைப்பிக்க வியன்ற. அதாவது இம்பிரெக்னபிள் அப்படிங்கிறது அகமூட்ட முடிந்த, சினைப்பிக்க வியன்ற. இன்கார்சிரேட் அப்படிங்கிறது சிறைப்படுத்து. இன்கார்சிரேட் அப்படின்னா சிறைப்படுத்து. இன்சென்டியரி அப்படின்னா தீயிடு. இன்சென்டியரி அப்படிங்கிறது தீயிடு. இன்சைட் அப்படின்னா தூண்டு. ப்ரொனவுன்ஸ் தப்பாக இருந்தால் சாரி, நீங்கள் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்சைட் அப்படின்னா தூண்டு. இன்சைட்னா தூண்டு. இன்கம்பேட்டிபிலிட்டி அப்படின்னா இசை உறாமை, ஒவ்வாமை, பொருந்தாமை. இன்கம்பேட்டிபிலிட்டி. இன்காரிஜிபிள் அப்படின்னா திருத்த முடியாத. இன்டென்ச்சர் அப்படின்னா தொழில்முறை கட்டுப்பாட்டு, அதாவது ஒப்பந்தம். இன்டென்ச்சர் அப்படிங்கிறது ஒப்பந்தம்னு சொல்லியிருக்காங்க. இன்டென்ச்சர்டு லேபர் அப்படின்னா ஒப்பந்த கூலிமுறை. இண்டிஜினியஸ் அப்படின்னா உள்நாட்டு. இண்டிஜென்ட் அப்படின்னா ஏழ்மையான. இண்டிஜென்ட்னா ஏழ்மையான.
இங்கே வந்து இம்பாவரிஷ் அப்படின்னா ஏழ்மையாக்குன்னு படித்தோம். இங்கே இண்டிஜென்ட் அப்படின்னா ஏழ்மையான. இண்டிக்னேஷன் அப்படின்னா ஏளன கோபம். இண்டிக்னேஷன்னா ஏளன கோபம். இண்டக்டிவ் அப்படிங்கிறது தொகுப்பிய, அதாவது தொகுப்பாய்வு முறைக்குரிய தான் இண்டக்டிவ். இண்டஸ்ட்ரியல் அப்படின்னா தொழில்சார் தொழிலகஞ்சார் தான் இண்டஸ்ட்ரியல். இன்ஃபேன்டிசைடு அப்படின்னா குளவி கொலை தான் இன்ஃபேன்டிசைடு. இன்ஃபேண்ட்ரி அப்படின்னா காலாட்படை. இன்ஃபேன்டிசைடுனா குளவி கொலை. இன்ஃபேண்ட்ரி அப்படின்னா காலாட்படை. இன்ஃபிடல் அப்படின்னா சமய நம்பிக்கையற்றவர். அப்புறம் காப்பீரி தான் இன்ஃபிடல். இன்ஃபிடல் அப்படின்னா சமய நம்பிக்கையற்றவர், காப்பிரி. இன்ஃப்ளேஷன் அப்படின்னா பணவீக்கம் தான் இன்ஃப்ளேஷன். இன்குவெஸ்டிசன் அப்படின்னா கத்தோலிக்க சமய விசாரணை மன்றம் தான் இன்குவெஸ்டிசன். அப்புறம் இன்ஸ்கிரைப் அப்படின்னா பொறித்துவை வரி. இன்ஸ்கிரைப் அப்படின்னா பொறித்துவை பொறித்துவை வருவு. இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னா இயல்பூக்கம். இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னா இயல்பூக்கம். இன்ஸ்டியூஷன் அப்படின்னா அமைப்பு நிறுவனம் தான் இன்ஸ்டியூஷன். இன்ஸ்டியூஷனல் அப்படின்னா அமைப்பு சார். இன்ஸ்ட்ருமெண்டல் அப்படின்னா கருவியாக பயன்படுகிற. அப்புறம் கருவிசார் தான் இன்ஸ்ட்ருமெண்டல் ரீசன் அப்படின்னா காரண அறிவு. இன்சர்ஜென்சி அப்படின்னா கிளர்ச்சி. இன்சர்ஜென்சி அப்படிங்கிறது அரசு எதிர்ப்பு கிளர்ச்சி. அப்புறம் இன்சரக்ஷன் அப்படின்னா ஆட்சி எதிர்ப்பு தான் இன்சரக்ஷன். இன்டகிரேஷன் அப்படின்னா ஒருமைப்பாடு தான் இன்டகிரேஷன். இன்டலெக்சுவல் அப்படின்னா அறிவாளர். இன்டலெக்சுவல்னா அறிவாளர். இன்டெலிஜென்சியா அப்படின்னா அறிவுவாளி அறிவுஜீவி தான் இன்டெலிஜென்சியா. இன்டர்னல் எவிடன்ஸ் அப்படின்னா அகச்சான்று. இன்டர்மெண்ட் அப்படின்னா காவல் கட்டுப்பாடு தான் இன்டர்மெண்ட். இன்டர்பொலேஷன் அப்படின்னா இடைக்கணிப்பு தான் இன்டர்பொலேஷன். இன்டர்ரெக்னம் அப்படிங்கிறது இடையாட்சி காலம். இன்டர்ஸ்டேட் அப்படின்னா அரசுகளுக்கிடையே மாநிலங்களுக்கிடையே தான் இன்டர்ஸ்டேட். அப்புறம் இன்ட்ரூடர் அப்படின்னா முற்றுகையாளர், ஊடுருபுவர். அப்புறம் அலையாது நுழைபவர். அதாவது இன்ட்ரூடர் அப்படின்னா அழைக்காமல் நுழைபவர் தான் இன்ட்ரூடர். முற்றுகையாளர், ஊடுருபுபவர் அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் இன்ட்யூட்டிவ் அப்படிங்கிறது உள்ளுணர்வால் அறியப்பட்டதான் இன்ட்யூட்டிவ். அப்புறம் இனுன்டேட் அப்படின்னா வெள்ளத்தில் அமிழ்ந்து. இனுன்டேட் அப்படிங்கிறது வெள்ளத்தில் அமிழ்த்து தான் இன்ட்யூன்டேட். இன்வெர்ஷன் அப்படின்னா தலைகீழாக்கல். இன்வெர்ஷன் அப்படின்னா தலைகீழாக்குறது. அப்புறம் அயன் கற்றைன் அப்படின்னா இரும்பு மாத்திரை. அயன் கற்றைன்னா இரும்பு திரை. அயன் கற்றைன் அப்படிங்கிறது இரும்பு திரை. இரிகேஷன் அப்படின்னா பாசனம் தான் இரிகேஷன். ஐசோலேஷனிசம் அப்படிங்கிறது தனிமைப்படுத்தல் கொள்கை. தனிமைப்படுத்தல் கொள்கை. ஜாக்வைரி அப்படின்னா வேளாண் கிளர்ச்சி தான் ஜாக்வைரி. அதாவது பிரெஞ்சு வேளாண் கிளர்ச்சின்னு இருக்காங்க ஜாக்வைரி. ஜார்கன் அப்படின்னா குழுக்குறி. ஜார்கன் அப்படிங்கிறது குழுக்குறி. ஜஹட் அப்படிங்கிறது இஸ்லாமிய சமயப்போர் தான் ஜஹத் அப்படின்னா இஸ்லாமிய சமயப்போர். ஜார்கன் அப்படின்னா குழுக்குறி. ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி அப்படின்னா கூட்டு பங்கு நிறுவனம் தான் ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி. ஜரிஸ்டிக்ஷன் அப்படின்னா அதிகார எல்லை ஆளுகை எல்லை தான் ஜரிஸ்டிக்ஷன். ஜரிஸ்ட் அப்படின்னா சட்ட அறிஞர் தான் ஜரிஸ்ட்டு. கிலாஃபத் அப்படிங்கிறது கிலாபத் இயக்கம். நைட் அப்படின்னா வீரப்பெருந்தகை. வீரன் தான் யார்? நைட்வுட் பட்டம் அப்படின்னு படிச்சிருப்போம். வீரத்திருமகன் அப்படிங்கிற பட்டம். வீரத்திருமகன் பட்டம் யாருக்கு கொடுத்துருப்பாங்க? கமெண்ட் பண்ணுங்கள். குலாக் அப்படிங்கிறது உருசிய பெருங்கிலார். குலாக் அப்படின்னா உருசிய பெருங்கிலார். லாக்காடைசிகள் அப்படிங்கிறது சோர் உற்ற. லாக்காடைசிகள் அப்படின்னா சோர் உற்ற. லாகூன் அப்படின்னா காயல். லாகூன் அப்படிங்கிறது காயல். லைசிஃபேர் அப்படின்னா கட்டுப்பாடற்ற வணிக கோட்பாடு தான் லைசிஃபேர். லைட்டி அப்படின்னா பொதுநிலை மக்கள் தான் லைட்டி. பொதுநிலை மக்கள். லான்ஸ்னா ஈட்டி. லான்ஸுங்கிறது ஈட்டி. லான்சர் அப்படின்னா ஈட்டி தாங்கிய குதிரைப்படை வீரன் தான் ஈட்டி வீரன். அதாவது குதிரைப்படை வீரன் தான் லான்சர் அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் லேண்ட் லாக்டு அப்படின்னா நிலஞ்சூல் நில அடைப்புற்ற தான் லேண்ட் லாக்டு. நிலஞ்சூல் நில அடைப்புற்ற. அப்புறம் லேண்ட் லாடிசம் அப்படிங்கிறது பண்ணை மேலாட்சி முறை தான் லேண்ட் லாடிசம். லேண்ட்ஸ்கேப் அப்படிங்கிறது இயற்கை நிலக்காட்சி தான் லேண்ட்ஸ்கேப்னா இயற்கை நிலக்காட்சி. லேண்ட் டேக்ஸ் அப்படின்னா நிலவரி. லேண்ட் டேக்ஸ்னால் நிலவரி. லாங்க்யூ அப்படின்னா மொழிக்கிடங்கு. லாங்க்யூ அப்படின்னா மொழிக்கிடங்கு. லேப்ஸ் அப்படின்னா காலக்கழிவு அப்படின்னா லேப்ஸு. லாஷ்னா வீச்சு கசையடி தான் லாஷ். லா அபைடிங் அப்படிங்கிறது சட்டத்துக்கு கீழ்ப்படுகின்றதான் லா அபைடிங். லா கிவ்வர் அப்படின்னா சட்ட முதல்வர் தான் லா கிவ்வர். லாயர்னா வழக்குரைஞர். லாயர் அப்படிங்கிறது வழக்குரைஞர். லே அப்படின்னா கதைப்பாடல் தொடர்நிலை செய்யுள் தான் லே. லே ஆஃப் அப்படின்னா தொழிலாளியை தற்காலிகமாக வேலையிலிருந்து பணி விலக்க காலம் தான் லே ஆஃப்.
லேனா கதைப்பாடல், அப்புறம் தொடர்நிலை செய்யுள். லே ஆஃப்னா தொழிலாளியை வந்து தற்காலிகமாக வேலையிலேருந்து பணி விலக்க காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் லீக்யூ அப்படின்னா கூட்டிணைவு, லீக்யூனா கூட்டிணைவு. லீன் இயர்ஸ் அப்படின்னா பஞ்ச ஆண்டுகள் தான் லீன் இயர்ஸ். லெஃப்ட்னா இடதுசாரி. லெஜண்ட்னா மரபு வழி கதை தான் லெஜண்ட். லெஜிஸ்லேஷன் அப்படிங்கிறது சட்டம் இயற்றல் தான் லெஜிஸ்லேஷன். லெஜிஸ்லேச்சர் அப்படின்னா சட்டமன்றம். லெஜிஸ்லேஷன்னா சட்டம் இயற்றல், லெஜிஸ்லேச்சர் அப்படின்னா சட்டமன்றம். லெஜிட்டிமேசி அப்படின்னா முறைமை நிலை தான் லெஜிட்டிமேசி. லெஜிட்டிமேட் அப்படின்னா சரியான முறைமை வாய்ந்ததான் லெஜிட்டிமேட். லெமர் அப்படின்னா குரங்கின விலங்கு தான் லெமர். லென்ட்னா நோன்பு நாட்கள் தான் லென்ட் நாள், கிறிஸ்தவ நோன்பு நாட்கள்னு சொல்லியிருக்காங்க. லெஸ்ஸி அப்படின்னா குத்தகை எடுத்தவர். லெஸ்ஸி அப்படின்னா குத்தகைக்கு எடுத்தவர் தான் லெஸ்ஸி. லெஸ்ஸர் அப்படின்னா குத்தகை விடுபவர். லெஸ்ஸி அப்படிங்கிறது குத்தகை எடுத்தவர். லெஸ்ஸர் அப்படின்னா குத்தகைக்கு விட்டவர். அப்புறம் லெத்தால் அப்படின்னா கொல்லுகிற. லெத்தால் அப்படின்னா கொல்லுகிற. லெக்சிகோகிராஃபி அப்படின்னா அதிகார இயல். அகராதியியல். லெக்சிகோகிராஃபி அப்படின்னா அது அகராதியியல். லெக்சிகோகிராஃபி டிக்ஷனரி அப்படின்லாம் பார்த்துருப்போம். அகராதியியல். லெக்சிகன் அப்படின்னா அகராதி. லைபல் அப்படின்னா அவதூறு. லிபல் அப்படின்னா அவதூறு. லிபரலிசம் அப்படின்னா தாராளவாதம். லிபரலிசம் அப்படின்னா தாராளவாதம். லிபர்ட்ரி அப்படின்னா கட்டற்ற உரிமை, தனி உரிமை தான் லிபர்ட்ரி. லெஃப்டினன்ட் கவர்னர் அப்படின்னா துணைநிலை ஆளுநர். லெஃப்டினன்ட் கவர்னர்னா துணைநிலை ஆளுநர். அப்புறம் லைனேஜ் அப்படின்னா மரபு வழி, கால் வழி தான் லைனேஜ். லீனியர் அப்படின்னா நேர்கோட்டு தன்மையான தான் லீனியர். அப்புறம் லிங்வா ஃப்ரான்கா அப்படின்னா இணைப்பு மொழி தான் லிங்வா ஃப்ரான்கா. லிக்விடேஷன் அப்படின்னா தீர்த்து கட்டுதல் தான் லிக்விடேஷன். லிட்டரேட் அப்படிங்கிறது எழுத்தறிவுடைய. லிட்டரேச்சர் அப்படின்னா இலக்கியவாணர். லிட்டரேட்னா எழுத்தறிவு, லிட்டரேட்டர்னா இலக்கியவாணர். லிட்டிகேட் அப்படிங்கிறது வழக்காடு தான் லிட்டிகேட். லிட்டில் ட்ரெடிஷன் அப்படின்னா சிறு மரபு தான் லிட்டில் ட்ரெடிஷன். லோக்கலிட்டி அப்படின்னா வட்டாரம் தான் லோக்கலிட்டி. லோக்கலைஸ் அப்படின்னா வட்டார எல்லையுட்படுத்து தான் லோக்கலைஸ். லாக் அவுட் அப்படின்னா கதவடைப்பு. லோகஸ் அப்படின்னா இடம், இருப்பு வரை தான் லோகஸ். லாஜிக்னா ஏரணவியல், அளவையியல் தான் லாஜிக்கு. லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னா திட்டத்தை செயல்படுத்துதல் தான் லாஜிஸ்டிக்ஸ். லாங்கிடியூட் அப்படின்னா நெட்டாங்கு. லாங் டேர்ம் அப்படின்னா நெடுங்கால. லாப் சைடட் அப்படின்னா ஒருபுடையான சரிசம நிலையற்றதான் லாப் சைடட். லார்டுனா ஆண்டை கிளார் நிலப்பிரபு தான் லார்டு. ஆண்டை கிளார் நிலப்பிரபு. லட்டைட் அப்படின்னா எந்திர உடைப்பு கிளர்ச்சியாளர் தான் லட்டைட். எந்திர உடைப்பு கிளர்ச்சியாளர். லிரிக் அப்படின்னா உணர்ச்சி பாடல், தனிப்பாடல் தான் லிரிக்கு. அப்புறம் மெசினேஷன் அப்படின்னா மேஜினேஷன் அப்படிங்கிறது சூழ்ச்சி. மேஜினேஷன்னா சூழ்ச்சி. மடோனா அப்படின்னா கன்னி மேரி தான் மடோனா. மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னா குற்றவியல் நடுவர் தான் மேஜிஸ்ட்ரேட். மேக்னெட்டியூட் அப்படின்னா பருமை. மேக்னெட்டியூட் அப்படின்னா பருமை. அப்புறம் மேக்னம் ஓப்பஸ் அப்படின்னா பெரும்பணி, கலை பெருமணி. மேக்னம் ஓப்பஸ் அப்படிங்கிறது பெரும்பணி அப்படின்னு இருக்காங்க. மேஜிஸ்டிக் அப்படின்னா பெருமித. மேஜஸ்டிக்னா பெருமித. மேஜர் அப்படின்னா படைத்துறை தலைவர், படை மேலர் தான் மேஜர். மேஜர் ஜெனரல் அப்படின்னா பொதுப்படை மேலர். பொதுப்படை மேலர் தான் மேஜர் ஜெனரல். மால் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது முறைகேடான நிர்வாகம் தான் மால் அட்மினிஸ்ட்ரேஷன். அப்புறம் மேல் கேஸ் அப்படிங்கிறது பார்வை மேய்வு தான் மேல் கேஸ், பார்வை மேய்வு. மேல் ஓலண்ட் அப்படின்னா தீய எண்ணம் தான் மேல் ஓவன்ட். மேல் ஓலண்ட் அப்படின்னா தீய எண்ணம். மால் ஃபெசான்ஸ் அப்படின்னா நெறி தவறிய நடத்தை தான் மால் ஃபெசான்ஸ். மாலைஸ் அப்படின்னா காழ்ப்புணர்வு தான் மாலைஸ், காழ்ப்புணர்வு. மலைன் அப்படிங்கிறது பளிகூறு. மலைன் அப்படின்னா பளிகூறு. மலைக்னெட் அப்படின்னா வேகமாக தொன்றி பரவுகின்ற கொடிய. மாலிக்னன்ட் அப்படிங்கிறது வேகமாக தொன்றி பரவுகின்ற அப்புறம் கொடிய. மால் நியூட்ரிஷன் அப்படின்னா போதா ஊட்டம். மாமிலூக் அப்படின்னா அடிமை. ஒருவரின் பெயர் தான் மாமிலூக். மம்லூக் அப்படிங்கிறதுக்கு அடிமை அப்படின்ட்டு பெயர் படிச்சிருப்போம். மம்லூக்னா அடிமை, அதுதான் மம்லூக் அப்படின்னா அடிமை. மம்மோத் அப்படின்னா மிகப்பெரிய மாபெரும் தான் மம்மோத். மண்டாச் அப்படிங்கிறது கட்டளை உரிமை தான் மண்டாச்சுக் அப்படிங்கிறது கட்டளை உரிமை. மேண்டேட் அப்படிங்கிறது மேலிட கட்டளை தான் மேண்டேட்டு. மனிஃபெஸ்ட் அப்படின்னா வெளிப்படுத்தி காட்டு. மேனிஃபெஸ்டோ அப்படின்னா கொள்கை அறிக்கை தான் மேனிஃபெஸ்டோ. மனோவெறி அப்படின்னா சூழ்ச்சி திட்டமுறைகளை கையாள் தான் மனோவெறி.
மான்சன் அப்படிங்கிறது மாளிகை, மன்சன்னா மாளிகை. மேனுஃபேக்சர் அப்படின்னா உற்பத்தி செய்தால் மேனுஃபேக்சர். மனுஸ்கிரிப்ட் அப்படின்னா கையெழுத்துப்படி. மேப்னா நிலப்படம். மெராவுடர் அப்படின்னா கொள்கைக்காரன். மேப்புங்கிறது நிலப்படம், மெராவுடர்னா கொள்கைக்காரன். மெரைன் ஆர்கியாலஜி அப்படின்னா கடல்சார் தொல்லியல் தான் மெரைன் ஆர்கியாலஜி, கடல்சார் தொல்லியல். மெரைனர் அப்படின்னா கப்பலோட்டி, கடலோடி தான் மெரைனர். மேரிட்டல் அப்படின்னா போருக்குகந்த, அதாவது போரியல் தான் மேரிட்டல். மெரைனர்னா கப்பலோட்டி. மேரிடைம் அப்படின்னா கடல்சார். மேரிடைம் ஹிஸ்ட்ரி அப்படின்னா கடல்சார் வரலாறு. அப்புறம் மார்ச்சரி அப்படின்னா தியாகி, ஈகை தான் மார்ச்சரி. மாற்றாயிரிடம் அப்படிங்கிறது மாற்றாயிரிடம் அப்படின்னா ஈகம், கொள்கைக்கான உயர் தியாகம் தான் மாற்றாயிரிடம். மார்சியன் அப்படின்னா மார்க்சியன் அப்படின்னா மார்க்சிசம் அப்படின்னா மார்க்சியம். மாஸ்க்னா முகமூடி. மாசன்ட்ரி அப்படின்னா கல்கட்டு, கொத்து வேலை தான் மாசன்ட்ரி. மாஸ் கல்ச்சர் அப்படிங்கிறது மக்கள் பண்பாடு தான் மாஸ் கல்ச்சர். மாஸ்டர் பீஸ் அப்படின்னா தலை சிறந்த படைப்பு. மெட்டீரியல் அப்படின்னா பொருள். மாஸ்டர் பீஸ்னால் தலை சிறந்த படைப்பு. மெட்டீரியல் அப்படின்னா பொருள். மெட்டீரியலிசம் அப்படிங்கிறது பொருள் முதல்வாதம். மெட்ரியார்ச்சி அப்படிங்கிறது தாய்வழி சமூகம். மெட்ரிசைடு அப்படின்னா தாய்கொலை. மெட்ரிசைடுனா தாய்கொலை. ஜீனோசைடு அப்படிங்கிறது இனப்படுகொலை. அப்புறம் மேட்ரிமோனி அப்படின்னா திருமணம் தான் மேட்ரிமோனி. மேட்ரிக்ஸ் அப்படின்னா வரைச்சட்டம். மாசோலியம் அப்படிங்கிறது கல்லறை மாடம் தான் மாசோலியம். மேயர் அப்படின்னா மாநகர தலைவர். மீடியா ஹிஸ்ட்ரி அப்படின்னா ஊடக வரலாறு. மீடியம்னா ஊடகம். மெகாலித்திக் அப்படின்னா பெருங்கற்காலம் சார் தான் மெகாலித்திக். மெகாலித்திக் பீரியட் அப்படின்னா பெருங்கற்காலம். மெகாலோமேனியா அப்படின்னா தற்புகழ்ச்சி தான் மெகாலோமேனியா. மெலாஞ்சொலி அப்படின்னா மனச்சோர்வு, அவலம் தான் மெலாஞ்சொலி. மெமோ அப்படின்னா நினைவு குறிப்புகள், குறிப்பானை தான் மெமோ. மெமோரியல் அப்படின்னா நினைவு சின்னம், விண்ணப்பம் தான் மெமோரியல். மெர்கான்டைல் அப்படின்னா வணிக, மெர்கான்டைல்னா வணிக. மெர்கான்டியலிசம் அப்படின்னா வணிகவியம். மெர்சனரி அப்படின்னா கூலிப்படை தான் மெர்சனரி அப்படின்னா கூலிப்படை. மெர்சாண்டைஸ் அப்படின்னா விற்பனை பொருள். மெர்கான்டைல் அப்படின்னா வணிக, மெர்சாண்டைஸ்னால் விற்பனை பொருள். மீசோலித்திக் அப்படின்னா இடைக்கற்காலஞ்சார் தான் மீசோலித்திக்கு. மெகாலித்திக்னா பெருங்கற்காலம், மீசோலித்திக்னா இடைக்கற்காலம். மீசோலித்திக் பீரியட் அப்படின்னா இடைக்கற்காலம். அப்புறம் மீசையா அப்படின்னா அடிமைப்பட்ட நாட்டின் மீட்பாளர் தான் மீசையா. மெட்டாஃபர்னா உருவகம். மெட்டாஃபொரிக்கல் அப்படிங்கிறது உருவகமான. மெட்டாஃபர் அப்படிங்கிறது உருவகம். மெட்டாஃபொரிக்கல் அப்படிங்கிறது உருவகமான. மெட்டாஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது இயங்காவியல், இயற்பியல், அப்பாலையியல் தான் மெட்டாஃபிசிக்ஸ். மெட்டரர் அப்படின்னா விண்கல். விண்கல். மெட்டோரிக் அப்படின்னா விண்கல் சார். மெட்டோரர் அப்படின்னா விண்கல். மெட்டோரிக் அப்படின்னா விண்கல் சார். மீட்டராலஜி அப்படிங்கிறது வானிலையியல் தான் மீட்டராலஜி வானிலையியல். மெட்டானமி அப்படிங்கிறது ஆகுபெயர் தான் மெட்டானமி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 10 pages ஆஃப் கலைச்சொல் பேரகராதி வரலாறு சார்ந்த கலைச்சொற்கள் வந்து பார்த்துருக்கோம். வீடியோ வந்து 1 or 2 டைம் வந்து ரீடிங்கில் தான் வந்து போயிருக்கும். ஏன்னா அவ்வளோ இதுக்கும் நமக்கு ஷார்ட்கட் எல்லாம் பார்க்க முடியாது. வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.